வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது சிம்ம ராசிக்கான 2017 வருஷத்திய ராசி பலன்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 2017 வருடம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசி, உங்களுடைய ராசி, அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் சூரியன். ரொம்ப ஒரு மெஜஸ்டிக். அந்த சூரியன் அப்படின்னாலே ராஜா என்று பொருள், ஆத்மகாரகன் என்று சொல்வார்கள். இந்த சூரியனுடைய ராசியில் பிறக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எதையுமே துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. மனசில் பட்டதை பேசக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா யோகத்தை தரக்கூடிய ஒரு பிளானட்ஸ் அப்படின்னா ரொம்ப சிறந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய். அப்புறம் உங்கள் ராசிநாதனான சூரியனும் நன்மை தரக்கூடியவர். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுக்கிரன் ஒரு சிறப்பான ஒருவராக கொள்ளப்படலாம். இப்போ இந்த வருஷத்தை 2017 வருஷத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இதை நான் உங்களுக்கு 4 பகுதிகளாக உரைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்டருங்கிறது ஜனவரியிலேருந்து மார்ச், செகண்ட் குவார்ட்டர் ஜூன்லேருந்து மார்ச்லேருந்து ஜூன் முடிய செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர் வந்து ஜூலையில் தொடங்கி செப்டம்பர் முடிய, ஃபோர்த்து குவார்ட்டர் அக்டோபர்லேருந்து டிசம்பர் முடிய. இப்போது இந்த முதல் 3 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு அந்த டிரான்சிட் பொசிஷன்ஸுன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த மேஜர் பிளானட்ரி டிரான்சிட்ஸ் என்ன நடக்கிறது இந்த வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது முக்கியமானது சனி பெயர்ச்சி. சனி வந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தனுசுக்கு செல்கிறார். அப்புறம் ஜூன் மாத இறுதியில் மீண்டும் வக்கரகதியில் விருச்சிகத்துக்கே வருகிறார். அப்புறம் அக்டோபர் மாதம் விருச்சிகத்திலிருந்து வெளியேறி தொடர்ந்து தனுசில் இருக்கிறார். குருவை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி குரு உங்கள் அதாவது இந்த கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறுகிறார். அதற்கு அடுத்தபடியாக ராகு கேது. இப்போ ராகு வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற ராகுவும் கேதுவும் மாறி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 19 தேதி வாக்கில் ராகு வந்து கடகத்திற்கும் கேது மகரத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். இது முக்கியமான பயிற்சிகள். இப்போ முதல் 3 மாதம், இந்த முதல் 3 மாதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா, ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு ரொம்பவும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். ரொம்ப ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதாவது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய பார்வை முக்கியம். அவர் வந்து 8ஆம் இடம், அதாவது ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார், தடைகளை நீக்குகிறார். 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் பிரச்சனைகள் நீங்குகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த தொழில் ஸ்தானத்தை 4ஆம் இடத்திலிருந்து சனீஸ்வர பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனி வந்து அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய 6ஆம் இடம், அதாவது ரோகஸ்தானம்னு சொல்கிறது, உடம்புல வலி வருது, உடம்புல பிரச்சனைகள் வருது, அதோடு மட்டும் இல்லாமல் கடன் ஏற்படுவது, இதெல்லாம் வந்து சனி வந்து அந்த இடத்த பார்ப்பதால் ஏற்படக்கூடிய சில பின்விளைவுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மோசமான விளைவுகள்லேருந்து விடுதலை ஏற்படும். என்ன காரணம்னா, சனி 5ஆம் இடத்துக்கு மாறுறார். அர்த்தாஷ்டம சனி என்ற 4ஆம் இடத்தில் இருந்தால் 5ஆம் இடத்துக்கு மாறுவது ரொம்ப சிறப்பு. அதனால் பார்த்திங்கன்னா பெரிய ரிலீஃப். அதாவது ஒரு 10-15 கிலோ கல்லை கட்டிக்கிட்டு முதுகில் கட்டிட்டு போகிற மாதிரி அதை இறக்கி வச்சுட்டு நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிம்மதி ஏற்படக்கூடியது இந்த ஜனவரி மாத இறுதியிலே ஏற்பட்டு விடுகிறது. அப்போ உங்களுக்கு தடைப்பட்டு நின்ற வேலைகள், உங்களுக்கு கிடைக்கவிருந்த வேலைகள் நின்று போனது, இல்லை புதுசாக ஒரு வேலை மாறணும்னு நினச்சோது அதில் பிரச்சனைகள் இருப்பது, இல்லை இருக்கிற வேலை செய்கிற இடத்துலையே சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருப்பது, இந்த நிலையெல்லாம் மாறி நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டம்னா அது வந்து பிப்ரவரியில் ஏற்படுறது. இப்போ இதுக்கு வந்து குரு அனுசரணையாக இருக்கிறார். என்னென்னா அவர் 2ஆம் இடத்துல பலத்தோடு விளங்குகிறார். அவர் ரொம்ப சிறப்புகளை தரக்கூடியவர். உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடியவர். பாதிக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து விலகி நன்மைகளை செய்யக்கூடியவர். நன்மை
அதிகம் தரக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதாவது வில்லன் போய் ஓரத்தில் உட்காந்தாச்சு, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னா பாருங்கள், தடைகளே இல்லாத வெற்றிகள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜனவரி மாத இறுதியில் தொடங்கி மார்ச் மாதம் வரையில் தொடர்ந்து நடக்கிறது. அதனால் இந்த முதல் 3 மாதங்களில் 2 மாதங்கள் சிறப்பாகத்தான் இருக்குது. அதனால் ஒரு மாதத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து நல்ல நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதம் பிப்ரவரி மார்ச்சில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஏற்படும், தடைப்பட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் என்ற 3 மாதங்களை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த 3 மாதங்களில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதில் வந்து இந்த சுக்கிரன் மட்டும் பிப்ரவரி மாதம் தொடங்கி மே மாதம் முடிய மீனத்தில் உச்சமாகவே இருக்கிறார். அது உங்களுக்கு வந்து அதாவது 10 கூடையவன் 8ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது அவ்வளோ விசேஷம் இல்லை. ஆனால் நல்ல வேளையாக குரு பார்த்துட்ருக்கார். அதனால் சில தொழில் சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தாலும் கூட அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. அதை வந்து நீங்கள் சமாளிக்க முடியும். அந்த ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆனால் இந்த 2வது 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில தொல்லைகள், சில பிரச்சனைகள், அதாவது கொசுக்கடிமா அந்த மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பார்வையால் என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். படபடன்னு குதிக்கக்கூடாது. நான் இதை வந்து தூக்கி போட்டுருவேன், அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான்லாம் குதிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக வேலை செய்யுங்க, பொறுமையாக வேலை செய்யுங்க, இறுதி வெற்றி உங்களுக்கு ஏற்படும். மற்றபடி பார்த்தா இந்த காலகட்டத்தில் சில நன்மைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் யோகா, தியானங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா, அதில் வந்து உங்கள் நிலையை அறியக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, அதாவது ஓப்பனிங் ஆஃப் த தேர்ட் ஐ சொல்லுவோம். அந்த ஓப்பனிங் ஆஃப் த தேர்ட் ஐலாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வியாதியஸ்தர்கள், உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட அதுலேருந்து ஒரு விடுதலை வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சில நன்மைகள் என்பது நிறையா இருக்குது. ஆனால் கூடவே சில பிரச்சனைகளும் இருக்குது. அதுதான் இந்த 2வது 3 மாதத்துடைய ஒரு தன்மையாக அமைகிறது. அடுத்து ஜூன் மாதம் கடைசி இறுதியிலேருந்து பார்த்திங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் பார்க்கும்பொழுது, ஜூன் மாதத்துலேருந்து வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். ஏன்னா சுக்கிரன் நகர்ந்து விடுவார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த 3வது 3 மாதங்கள் கிட்டத்தட்ட இழந்தது அனைத்தையும் நான் பெற்றேன், இன்னும் மேலும் பெற்றேன், வெற்றி எல்லாமே. அந்த 3 மாதம் ரொம்ப ஆக்ஷன் பேக்டு. அதாவது ஒவ்வொரு நாளும் முக்கியமான தினம், ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம். அது எப்போன்னு பார்த்திங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதமும் குறித்து வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு மாதங்களாக உங்களுக்கு அமையும். ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா, சனியும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குருவும் ரொம்ப சிறப்பாக இருக்கார். சுக்கிரன் தன் நிலையிலிருந்து மாறுபட்டு விடுகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம், வெளிநாடு போகணுங்கிற ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். ஆனால் இதே நேரத்தில் சனி கொஞ்சம் வக்கரத்தில் வந்து திரும்ப 4வது வீட்டில் வராருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதனால் ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் கொள்ள வேண்டியது, அந்த 10ஆம் இடத்தை இருவரும் சேர்ந்து பார்க்கிறார்கள். குருவும் பார்க்கும்பொழுது, சனியும் பார்க்கும் பொழுது என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன கொசுக்கடி வேலை தான். ஏதோ ஒரு சின்ன சின்ன இம்சைகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கும் பொழுது அதை நீங்கள் வென்று விடலாம். இது போன்ற இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 3 மாதங்கள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு போகிறது, இல்லை வெளிநாட்டு வேலைக்கு வாய்ப்புகள், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், இது அப்புறம் வந்து ஒரு நல்ல புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த கடைசி 3 மாதங்களுக்கு வரும், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது என்ன நடக்கிறதுனா, இந்த குருவானவர் செப்டம்பர் மாத மிடில் 12ஆம் தேதி செப்டம்பர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இந்த யோகத்தை தரக்கூடியவர் வந்து 3ஆம் இடத்துக்கு மாறுவது அப்படின்னா, அந்த நமக்கு நல்லது செய்கிறவருக்கு வந்து கொஞ்சம் கையை கட்டி போட்ட மாதிரி ஒரு நிலை தான். அப்போது சனி வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அக்டோபர் மாத இறுதியில் மீண்டும் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த கடைசி 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விதமான தடைகளும் பிரச்சனைகளும், கைக்கு வந்தது வாய்க்கு வரல, தட்டி போகிறது, இது போன்ற சில சோதனைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையிறது. அப்போது
கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவும் எந்த ஒரு படபடப்பும் இல்லாமல் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்த்து செயல்படுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை வழங்குவார். அதாவது என்ன மாதிரியான அந்தஸ்து அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல விதமான ஒரு யோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு தன்மை, எதையுமே ஒரு அனலிட்டிக்கலாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, நாலெட்ஜ் பேஸ், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையணும்னு சொல்லலாம். ஆனால் அது கூட இந்த வருஷம் முழுக்க பார்த்தோன்னா மொத்தமாக நமக்கு நன்மை இது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியல. பிப்ரவரி மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வரையில் ஓரளவுக்கு நன்றாக அமைகிறது. அப்புறம் அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் என்பது அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் நல்லா அமையிறது. அதுக்கப்புறம் ஒரு 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 கிட்டத்தட்ட 7 மாதம் நன்றாக அமைகிறது, ஒரு 5 மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன அமையிறது. இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உக்கிரக தேவதைகளின் உபாசனை என்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல நன்மையை செய்யும். பிரத்யங்கரா சொல்லுவோம், காளின்னு சொல்லுவோம், துர்கைன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான அந்த உபாசனைகள் உங்களுக்கு நன்மையை தரும். ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராகு 12ஆம் இடத்துக்கும் கேது, அதாவது அது கடைசி 3 மாதத்தில் அதோட எஃபெக்டை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் இது நிகழ்வது. அப்போ ராகு 12ஆம் இடத்துக்கு போய் கேது 6ஆம் இடத்திற்கு போகிறது ஓரளவுக்கு சிறப்பு. என்னென்னா மனோதைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் எனக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் ஏற்படும். அது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரையில் அது அதுக்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஓப்பன் மைண்டட்னஸ்வாங்க. அதாவது எனக்கு இது தான் வேணும், இப்படி தான் வேணும், இது தான் அப்படின்னு ஒரு வரையறை இல்லாமல் வருவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னா, இந்த கடைசி 5 மாதங்களில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்புகள், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை மாற்றங்கள், முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளோ இருக்குது. அந்த வாய்ப்புகளில் நீங்கள் போகும்பொழுது அதில் இன்னும் பிரகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி குறிப்பாக இந்த லாஸ்ட் 4-5 மாதங்களில் அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுறது. அந்த ஃப்ளெக்சிபிள் ஆட்டிடியூடோடு நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் அமையும். அதே போல் உக்கிரக தேவதைகள்னு சொல்லக்கூடிய துர்கை, காளி போன்ற உபாசனைகள் உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு தன்மை கொடுக்குன்றதை உறுதியாக நீங்கள் நம்பலாம். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய அளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொன்னால் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். அதாவது மகம் வரும், பூரம் வரும், உத்திரம் முதல் பாதம் வரும். இதில் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய வகையில் எல்லா விஷயமும் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கஷ்டங்கள் மறைந்து சுகமான வாழ்க்கை அமையும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம். பெரிய அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸுன்னு என்னால் சொல்ல முடியாட்டாலும் வரக்கூடிய சில இடர்களை சரியான முறையில் சமாளித்து வெற்றி காணக்கூடிய அளவுக்கு பலம் உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாம். நிச்சயமாக 2016 விட சிறப்பான ஆண்டாக தான் 2017 உங்களை பொறுத்தவரையில் அமையும் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.